சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணு. இந்த உலகத்திலே நாம் எத்தனை காரியங்களை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஞானியாகிய சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வைத்து நமது வாழ்வுக்கு, நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு, போதகர்களுக்கு, சபை மக்களுக்கு, ராஜாக்களுக்கு, பணியாட்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல அருமையான பொன்மொழிகள், நீதிமொழிகளை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த சாலமோன் தந்த இந்த நீதிமொழிகளிலே 4ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை நீ மறவாமல் அவைகளை விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை உயர்த்தும், அது உன்னை கனம் பண்ணும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே, நீ கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் பெருகும், அதிகமாகும். ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய பலன், ஒருவேளை உலக சம்பாத்தியம் பண்ணிட்டு சிலது சம்பாத்தியத்தான் இழந்துருவாங்க. ஆனால் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணால் அந்த ஞானம் நமக்கு இக்காலத்துக்கும் இனி வரக்கூடிய உலகத்திற்கும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 4ஆம் அதிகார சில காரியம் என்னவென்றால், இந்த ஞானம் நம்மை மேன்மைப்படுத்தும். சாலமோனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரக்கு அந்த அவருடைய ஊழிய காலத்தில் அரசு ஆட்சியிலே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இந்த ஜனங்களை எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருவீங்க, இதை சரியாக நன்றாக நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்ட பொழுது, கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தவரை மேன்மைப்படுத்தினாரே அந்த தேவன் இந்த நாளும் கூட, குறிப்பாக பிள்ளைகள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி எந்த வேலைக்கு போகணும், எந்த கல்லூரிக்கு போகணும் என்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடும்போது, ஆண்டவருடைய ஞானத்தை தேடும்போது அவர் சரியான வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவரை நாம் கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துவார். அவரை நாம் மேன்மைப்படுத்தும் போது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்படி அந்த ஞானத்தை கனப்படுத்தி ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணும்போது அவரே உனக்கு அலங்காரமாக இருப்பார், அவரே உன் தலைக்கு மகிமையான கிரீடமாக இருப்பார் என்று வாசித்து பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், நாம் ராஜ முடியுமா இருப்போம் என்று சொல்லி ஏசாயா 62:1-2 சொல்கிறாரே, நம்முடைய ஆண்டவரை தேடும்போது அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், மேன்மையான நிலைமையில் வைப்பார். அதோடு மட்டுமல்ல, அவராலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். தேவனுக்கு முடிந்து கொடுப்போம், அவருடைய சமூகத்தை தேடுவோம், அவருடைய வசனத்தை தேடுவோம். அவரை நான் உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.